சுந்தரத்தை பார்த்து பவானி கேக்குறாங்க, என்னங்க, ஏன் அந்த கார்ல அந்த பொண்ணு கைய புடிச்சுக்கிட்டு இருந்தீங்க? அதுக்கு சுந்தரம் சொல்றாரு, இங்க நம்ம மியூசிக் கம்பெனில தப்பு பண்ணிருக்காங்க, அதனாலதான் ஸ்ட்ரிக்டா அவங்க கிட்ட வார்ன் பண்ணி சொன்னேன். அவங்களோட ஆர்டரு நம்ம கம்பெனில ரிஜெக்ட் ஆனதுனால மத்த மியூசிக் கம்பெனில எல்லாம் அவங்க ஆர்டரை ரிஜெக்ட் பண்றாங்களாமா. அதனால எங்களை நம்பி இன்னொரு ட்ரிப்பு ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு அவங்க என்கிட்ட கெஞ்சினாங்க. பொண்ணு வேற அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. பவானி கேக்குறாங்க, அதுக்கு சுந்தரம் சொல்றாரு பவானி கிட்ட, கம்பெனி விஷயத்துல எந்த ரிஸ்கும் எடுக்க முடியாது, அதுவும் எங்க அத்தை முடியவே முடியாதுன்னு சொல்லிருவாங்கன்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன். எங்க அப்படியா சொன்னீங்க? எனக்கு என்னமோ நீங்க தான் கைய பிடிச்சு கெஞ்சுற மாதிரி இருந்துச்சு. என்ன பவானி சொல்ற? நான் எதுக்கு அவங்க கிட்ட கெஞ்சணும்? சுந்தரம், எனக்கு பார்க்கும்போது அந்த மாதிரிதான் தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல பவானி. சுந்தரம், இந்த விஷயத்தெல்லாம் ஆபீஸ்ல வச்சு பேசாம எதுக்கு கார்ல வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பவானி, அதே தான் நான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க என்னமோ அர்ஜென்ட்டா நம்ம பக்கத்துல வந்தாங்களாம். நான் உன்னை விட்டுட்டு போனேன்ல, இப்ப என்ன பாத்துட்டாங்க. அப்புறம் என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. பவானி, அப்படியே வீட்டுக்கு தானே போற? நான் வேணா உன்னை டிராப் பண்ணவா? வேண்டாங்க, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். எதுக்கு பவானி ஆட்டோவுக்கெல்லாம் தனியா கொடுக்கணும்? வா, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன் வீட்டுல. பொன்னி சக்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சக்தி பொன்னிக்கிட்ட சொல்றாரு, அந்த குழந்தைய கடத்தின விஷயம் மாமாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படியும் பணத்தை கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ பெரிய விஷயத்துல மாமா மாட்டிருக்காங்கன்னு தான் எனக்கு நல்லா தோணுது. என்னங்க, அவரு அத்தை கிட்ட 10 லட்சம் ரூபா வேற ஒரு செக்ல கையெழுத்து வாங்கினதா நான் கேள்விப்பட்டேங்க. ஆமா பொன்னி, வாங்கினாரு. என்னங்க, அவரு பொய் சொல்லி வாங்கினதா பெரியசாமியும் சுந்தரமும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். அந்த பணத்தை யாருக்கும் தெரியாம பெரியசாமி சுந்தரத்துக்கிட்ட கொடுத்ததையும் நான் பார்த்தேன். அதையும் இதையும் சேர்த்து வச்சு பாக்குறப்ப யாருக்கிட்டயோ சுந்தரம் மாட்டிக்கிட்டு அத்தை கிட்ட இருந்து பணத்தை புடுங்கி அவங்க கிட்ட குடுக்கற மாதிரி எனக்கு தோணுது. நீ அந்த ஆளு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். சுந்தரம் இவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல பொன்னி. கேட்டு அந்த ஆளை விட்டே வைக்க கூடாது. சுந்தரத்தோட சட்டைய பிடிச்சு என்ன ஏதுன்னு நான் கேக்குறேன். சக்தி, ஒரு நிமிஷம். பொன்னி சொல்றாங்க, அன்னைக்கு சுந்தரம் ஒரு பொண்ணை ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டாருன்னு நான் சொன்னேன்ல, அப்ப வீட்டுல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க. அவரு சுலபமா தப்பிச்சிட்டாரு. இந்த விஷயத்துலயும் என்ன நடந்துச்சுன்னு நான் மாத்திரம்தான் பார்த்திருக்கேன். நான் சொன்னேன்னு நீங்க போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம சொல்றத யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால இப்ப இத பத்தி எதுவுமே நீங்க பேசாதீங்க. நீ இவ்வளவு தெரிஞ்சும் அந்த ஆளுகிட்ட நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்? எனக்கு நல்லாவே புரியுது. நமக்கு வேற வழியே இல்ல. நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். இதுல இருந்து நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சிச்சுன்னா நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லலாம். நீ அந்த சுந்தரம் இவ்வளவு சீப்பா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சக்தி, உங்களோட கோவம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா குடும்ப விஷயத்துல எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முடிக்கவே முடியாது. சுந்தரத்தோட பிரச்சனை மாத்திரம் இல்ல, இது பவானி அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை. நான் சொல்றத நீங்களாவது நம்புனீங்களே. பொன்னி, உன்னை நான் நம்பாம இருந்திருப்பேனா? நீ இந்த விஷயத்த உனக்குள்ளே குழப்பிக்காம என்கிட்ட வெளிப்படையா ஷேர் பண்ண பாத்தியா? இதுக்கே ரொம்ப நன்றி பொன்னி. மறுபடியும் சொல்றேன், இந்த ஒரு விஷயத்த உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கிட்டையும் எதையும் சொல்லிடாதீங்க. நமக்கு ஆதாரம் கிடைக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். சரி பொன்னி. நீ பேசிட்டு ரூமை விட்டு போறாங்க. சக்தி சுந்தரம் பண்ணத நினைச்சு எரிச்சலாறாரு. ஜெயலட்சுமி படுத்துக்கிட்டு இருக்கப்ப கெட்ட கனவு வருது. பவானியும் சுந்தரமும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்க போட்டோ உடையிற மாதிரி அந்த கனவுல வருது. ஜெயலட்சுமி அலறிக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. ராஜசேகர் சமாதானப்படுத்தி வைக்கிறாரு. காலையில ஜெயலட்சுமி எந்திரிச்ச உடனே நான் நினைச்ச கனவு பழிக்க கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே சாமியை கும்பிடுறாங்க. நாளை சந்திப்போம்.